ஹாய், நான் இன்ஜினியர் வாசிம் அகமட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். கட்டுமான தொடர்பான விளக்கங்களை பற்றி 25 நாள் 25 வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நேற்று வீடியோவில் பிளானிங்னா என்ன, பிளானிங் எப்படி அமைக்கணுங்கிறத பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி 2வது வீடியோ. இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிளானிங் டிராயிங்ஸ் நம்ம என்னென்ன டிராயிங்ஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கணுங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு 3 வகையான டிராயிங்ஸ் நம்ம எப்பவுமே கையில் வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. அதில் முதல் டிராயிங் என்னதுன்னா ஃப்ளோர் டிராயிங். ஃப்ளோர் டிராயிங்னா என்னதுன்னா, நம்ம எவ்வளோ ஃப்ளோர் கட்ட போகிறோமோ அந்த டிராயிங். அதாவது பெட்ரூம் சைஸ் எவ்வளோ போட போகிறோம், கிச்சன் எவ்வளோ சைஸில் போட போகிறோம், ஹால் எவ்வளோ சைஸில் போட போகிறோம், அந்த ஒர்க்கிங் பிளான் நம்மகிட்ட இருக்கணும். அந்த இதனால் என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு ஜன்னல் எங்கெங்கே வைக்க போகிறோம், ஜன்னல் சைஸ் என்ன, இதெல்லாம் கிடைக்கும். வேறு நமக்கு லாஃப்ட் எங்கே அமைக்க போகிறோமோ, லாஃப்ட் கீழே கபோர்டு அமைக்கிற மாதிரி இடம் வைக்க போகிறோமா, அந்த மாதிரி விவரமும் நமக்கு கிடைக்கும். வேறு பெட்ரூம் காட் நம்ம அமைக்கும் போது பெட்ரூம் காட் எங்கே வைக்கலாம், சோஃபா ஹாலில் எங்கே அமைக்கலாம், வேறு டைனிங் ஹாலில் எங்கெங்கே அமைக்கலாம், கிச்சன் மாடலர் கிச்சன் அமைக்க போகிறோமா, இதெல்லாம் அதுக்கேற்ற இடத்த நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஃப்ளோர் பிளான் அமையுது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த போர்ஷன் இப்போ நம்ம கட்ட போகிறோம், பிளாட் பிளாட்லேருந்து நம்மளோட பில்டிங்கோட லைன் எங்கே வருது, இந்த மாதிரி விவரங்களும் இந்த ஃப்ளோர் பிளான் மூலமாக நமக்கு தெரிய வரும். இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன கட்ட போகிறோம், இப்போ என்ன போர்ஷன் கட்ட போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோமா, ஃபியூச்சரில் என்ன கட்ட போகிறோம், அதுக்கு உண்டான பிளான் நமக்கு இருக்கிறது அவசியம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் பிளான். ஸ்ட்ரக்சரல் பிளான் நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அணுகிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஃபவுண்டேஷனோட டெப்த்து எவ்வளோ போட போகிறோம், ஃபவுண்டேஷன் குழி எவ்வளோ தோண்ட போகிறோம், ஃபவுண்டேஷனோட மேட் சைஸ் எவ்வளோ அமைக்க போகிறோம், ஃபவுண்டேஷன் மேட் சைஸ் மேட்டில் உள்ள ராட்ஸ் எவ்வளோ அமைக்க போகிறோம், எவ்வளோ இடைவெளியில் அமைக்க போகிறோம். இப்போ 10 mm 5 inch இடைவெளியில் அமைக்கிறது, 12 mm 6 inch இடைவெளியில் அமைக்கிறது. வேறு காலம் என்னென்ன ராட்ஸ் போட போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ராட்ஸ் போட போகிறோம், இப்போ 12 mm போட போகிறோமா, 16 mm போட போகிறோமா, 20 mm போட போகிறோமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். இன்னொன்று மேலே பீம் எடுத்துகிட்டிங்கன்னா பீமோட சைஸ் என்ன, பீமோட டெப்த்து என்ன, பீம் எவ்வளோ ஸ்பேனில் அமைக்க போகிறோம், பீமில் என்னென்ன ராட்ஸ் அமைக்க போகிறோம், என்னென்ன ஸ்டிரப்ஸ் அமைக்க போகிறோம், எவ்வளோ ஸ்பேசிங்கில் ஸ்டிரப்ஸ் அமைக்க போகிறோம், இப்போ 6 inch 4 inch அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். வேறு அடுத்து மேலே ஸ்லாப் அமைக்க போகிறோம்னா ஸ்லாப் 1-way ஸ்லாப் அமைக்க போகிறோமா, 2-way ஸ்லாப் அமைக்க போகிறோமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸ்லாபோட கிராங்க் எங்கெங்கே அமைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைக்கணும், ஸ்பேன் பை 4 ஸ்பேன் பை 3 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அடுத்து செப்டி டேங்க் அமைக்க போகிறோமா, செப்டி டேங்க் சம்ப் அமைக்கும் போது அது நமக்கு ஆர்சிசியில் அமைக்க போகிறோமா இல்லை செங்கல் மூலமாக அமைக்க போகிறோமா, அந்த டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட் டேங்க் அமைக்கும் போது காலம் சுற்றி நம்ம ஓவர் ஹெட் டேங்க் அமைக்கிறோமா, இல்லை காலம் இல்லாத சமயத்தில் ஃப்ளோட்டிங் காலம் மாதிரி போட்டு ஓவர் ஹெட் டேங்க் அமைக்கிறோமா, அந்த ஃப்ளோட்டிங் காலத்தோட டைமென்ஷன் என்ன, சைஸ் என்ன, அந்த கம்பி என்னென்ன கம்பி வரணும், வேறு மேலே கவர் ஸ்லாப் எவ்வளோ கம்பியில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். வேறு நம்ம கான்க்ரீட் என்ன கிரேடில் நம்ம அமைக்க போகிறோம், M20 M25 M30 அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக அமைக்கணும். அடுத்து நம்ம ஸ்டீல் என்ன கிரேடில் அமைக்கிறோம், FE 415 500 550 கிரேடா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இதில் அமைக்கணும். வேறு ஸ்டீலு ஸ்டிரப்ஸு இந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரிகிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸில் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் மூலமாக நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. மூணாவது எலிவேஷன் டிராயிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எலிவேஷன் டிராயிங்ஸ்னால் என்னென்னா, நம்ம வீட்டோட முகப்பு தோற்றம்னு சொல்லுவாங்க. நம்ம அழகுக்காகவும் நம்ம எஸ்தட்டிக் வியூக்காகவும் அமைக்கிறது தான் இந்த எலிவேஷன் டிராயிங். இந்த எலிவேஷன் டிராயிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா, வீடோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குது, நம்ம சைட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுது, இந்த மாதிரி இதுவும் தெரியும். நம்ம ஒருவேளை இப்போ அந்த எலிவேஷனை நம்ம ஏதாவது போர்ச்சோ கார் பார்க்கிங் மாதிரி அமைக்கும் போது ஏதாவது கேன்டிலிவர் ஸ்லாப் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அந்த கேன்டிலிவர் ஸ்லாப்லாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற மூலம் எங்கெங்கே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ்லையும் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். வேறு நம்ம டைல்ஸ் நம்ம எலிவேஷனில் டைல்ஸ் எதாவது அமைக்க போகிறோமா, கிரில்ல ஏதாவது அமைக்க போகிறோமா, அந்த விவரமும் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இதை நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது இது கான்ட்ராக்டர் சைட் பண்ணணுமா இல்லை நம்ம பண்ணணுமாங்கிறது தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 3 பிளானை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான், எலிவேஷன் பிளான். இந்த 3 டிராயிங் நம்மகிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டிராயிங் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். இது போக எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸ், பிளம்பிங் டிராயிங்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு தேவைப்படும். இந்த 3 டிராயிங் தான் முக்கியமாக நமக்கு தேவையானது இருக்கும். இந்த 3 டிராயிங் இல்லைன்னா நம்ம சைட்டில் நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டியது வரும். இதனால் இழப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் என்னென்ன டைப்லாம் இருக்குங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you soon.